அப்படிப்பட்ட மதிப்பு வேணுமா? காரை வச்சுதான் மதிப்பா? ஆளுக்கு மதிப்பு இல்லையா? இவ்வளவு காஸ்ட்லியான காரை கடன் வாங்கியாவது வாங்கி ஆகணுமா? இதெல்லாம் யோசிக்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி விளம்பரங்களை பாக்குறாங்க, பார்த்துட்டு டப்புன்னு போய் உடனே ஒரு போன் அப்பவே அடிப்பான். அவன் அங்கேயே நம்பர் போட்டிருக்கான், 1800 போட்டு ஒரு 8 நம்பரை போட்டிருப்பாங்க. உடனே அந்த நம்பரை அடிப்பான், அவன் பிடிச்சிக்குவான். சார் வரீங்களே, எப்போ சார் வரைக்கும்? நாங்கள் ஃப்ரீ ரைடு இங்கேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் கார்ல கூப்பிட்டு போறோம், வாங்க கார்ல ஏறுங்கன்னு உட்கார வச்சுருவான். அப்படி வரும்போதே கையெழுத்து வாங்கிடுவான். சார் இன்ஸ்பெக்ஷன் நல்லா இருந்தது, நான் பார்த்தேன், நான் வந்து கார் வாங்க பிரியப்படுறேன், நான் விருப்பப்படுறேன்னு சும்மா எழுதி கொடுங்க சார் அப்படிமா. அதுதானே கொடுன்னு சொல்லி எழுதி கொடுத்துருவோம். காரில் போகிற புச்சியில் ஒன்றும் தெரியாது. அப்புறம் கரெக்டாக பிடிச்சிருவாங்க. அவங்க வியாபாரி, அப்படிதான் இருப்பான். இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயத்தில் வந்து தேவையில்லாத டெம்டேஷன், தேவையில்லாத ஆசையில் போய் பெரிய அமௌண்ட்டை செலவு பண்ணிட்டு அப்புறம் அதை வந்து திருப்பி கட்ட முடியாமல், அந்த கடனை அடைக்க முடியாமல் மாட்டிக்குவாங்க. அதுதான் இப்ப வந்து கன்னி ராசிக்காரங்க பண்ண போற விஷயம். கன்னி ராசிக்காரர்களை தயவு செய்து கடன் வாங்க வேண்டாம், இஎம்ஐ கட்டாதீங்க, கடன் வாங்காதீங்க. இருக்கிற காசை வச்சுட்டு வாழ்க்கையை ஓட்டுங்க. ஏன்னா 6ஆம் இடத்தில் போய் 6 கூடையவன் வலுப்பெற்றால் அவன் என்ன தருவான்? கடனைத்தான் தருவான். 6ஆம் இடம் என்பது கடனை குறிக்கின்ற இடம். அந்த 6 கூடையவன் சனி. சனி இப்பொழுது 6ஆம் இடத்திலே போய் ஆட்சி பலம் பெறுகிறது. 6 கூடையவன் 6ல் ஆட்சி பலம் பெற்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? கடன் வாங்குவீர்கள், இன்னும் அதிகமாக கடன் வாங்குவீர்கள். அவ்வளவுதான் பண்ண போறீங்க, வேற ஒன்றும் பண்ண போறீங்க. அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன், கடன்லாம் வாங்காதீங்க, கன்னி ராசிக்காரர்களே கடனே வாங்காதீர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க சரி சரின்னு தலையாட்டிட்டு போவீங்க, அப்புறம் ஒரு மாசத்துல அதெல்லாம் மறந்து போயிடும். ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே எழுத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க, நாங்கெல்லாம் டிவியில பார்த்தோம், கன்னி ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா கடன் வாங்காதேன்னு சொல்லிட்டார் அரிகேசநல்லூர் சார், சொல்லிட்டார் கடனே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். நாங்க கடனே இன்னும் வாங்க போறது இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஒரு மாசம் 1.5 மாசம் ஆகும், அப்போ அதுக்குள்ள மறந்துடுவாங்க. நம்ம ஊர்ல மறதி ரொம்ப ஜாஸ்தி, சீக்கிரம் மறந்துடுறாங்க. அப்புறம் போய் கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாம மாட்டிக்கிட்டு, ஒரு கடன் ஒன்று கமிட் பண்ணிட்டு அதை ஒழுங்கா கொடுக்கணும்ல மாசம். அதனால அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் இந்த சனி பயிற்சியினால் ஏற்படக்கூடிய. சரி, 6ல் சனி வேறு என்ன செய்யும்? ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதிக்கும். ஆரோக்கியத்தை நீங்க பத்திரமா பார்த்துக்கணும். ஆரோக்கியத்தில் சிறிய பாதிப்பு ஏற்படலாம். தசாபுக்தி நல்லா இருந்தா சிறிய பாதிப்பு, நல்லா இல்லைன்னா பெரிய பாதிப்பு. 6 கூடையவன் 6ல் வந்தால் வியாதியை கொடுக்கும். ருணம், ரோகம், சத்ரு 3மே கொடுப்பான். அதனால உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். 6ஆம் இடத்துல சனி வரும் பொழுது அடிவயிற்றில் ஆபரேஷன் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும். 8ஆம் இடத்தை பார்க்குது, 6ஆம் இடத்துல உட்காந்து 8ஆம் இடத்தை 3ஆம் பார்வையா பார்த்துட்டு இருக்கு. அதனால அடிவயிற்றில் கத்தி வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம். அதனால உங்களுடைய ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய குலதெய்வத்தை ஒரு முறை வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். அது எதுவா இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். கன்னி ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் எதுன்னா, தேனி மாவட்டத்துல குச்சனூர்னு ஒரு சனி கோவில் இருக்கு. சனி பகவான் கோவில் குச்சனூர். தேனியிலேருந்து 20 கிலோமீட்டர்ஸ். கம்பம் தேனிலாம் இருக்குல்ல, அங்க கம்பத்துல தேனி இருக்கு, அது வேற. நான் சொல்றது ஊர் கம்பம், அதை தாண்டி போனா தேனி. தேனியில போய் கேட்டீங்கன்னா அந்த குச்சனூர் சனி கோவிலுக்கு எப்படி போகணும்னு சொல்லுவாங்க. குச்சனூர் சனி கோவிலுக்கு சென்று அந்த சனி பகவானை வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். முடிந்தப்பெல்லாம் போகலாம், சனிக்கிழமை தான் போகணும்னு அவசியம் இல்லை. உங்க நட்சத்திர நாளிலே சென்றாலும் நல்லது. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு போயிட்டு வர்றது நல்லது. அதை தவிர பழனி முருகனை வழிபட வேண்டும். ரெண்டும், குச்சனூர் சனி கோவில், பழனி முருகன், ரெண்டும் கன்னி ராசிக்கு வழிபட வேண்டிய தலங்கள். கன்னி ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி சுமாராக தான் இருக்கு. கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான எச்சரிக்கை. ஆரோக்கியத்தை ஓரளவு பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். யாராவது உங்க பேர்ல கேஸ் போட்டிருக்காங்க, வழக்கு நடக்குது, ரொம்ப நாளா இழுத்தடிச்சிட்டு இருக்குன்னா அதிலிருந்து வெளியே வரத்துக்கான வழியை பாருங்க. அந்த வழக்கு முடிவுக்கு வர வேண்டும். அல்லது நீங்கள் வாதியும் பிரதிவாதியும் ஒரே படகில் சென்றால் சாட்சிகள் நீந்தித்தான் செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு பொன்மொழி எப்போ படிச்சது. வாதியும் பிரதிவாதியும் ஒரே படகில் சென்றால் சாட்சிகள் நீந்தித்தான் செல்ல வேண்டும். அந்த மாதிரி வாதியும் பிரதிவாதியும் ஒன்னாயிட்டீங்கன்னா அப்புறமா சாட்சிகள் இருக்கு. அதனால வாதி பிரதிவாதி எல்லாம் இப்ப ஒன்னாயிடணும். அதுதான் புத்திசாலித்தனம். 6ல் சனி இருக்கும்போது போய் முட்டி மோதினீங்கன்னா உங்களுக்கு தான் அனாவசிய செலவு, டைம் வேஸ்ட், டென்ஷன், தோல்வி. அதோட கூப்பிட்டு வா,
அண்ணே வாங்கின டீ சாப்பிடலாம் சொல்லி அவர் கையை குலுக்கி கொண்டு போய் உட்கார வச்சு டீ சாப்பிட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க, நான் சரி பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி இறங்கி வந்து பேச்சுவார்த்தை நடத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு கோர்ட்டு, எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன், எதுக்கு சண்டை? தேவையில்லாம ஒருத்தர் மேல ஒருத்தர் ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு ஏன் இந்த பிரச்சனையெல்லாம் சமாதானமா போயிடுங்க. ஏன்னா இப்ப டைம் சரியில்லை. இப்ப நீங்க சண்டை போட்டா ஜெயிக்க முடியாது. அதனால சமாதானமா போறது புச்சர்த்தணும். நீங்கள் வணங்க வேண்டிய கோவில்கள் பழனி முருகன், குச்சனூர் சனி ஆகிய கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். கன்னி ராசிக்கு இப்ப கல்யாணம் பண்ணலாம். 6ல் தான் சனி இருக்கு, அதனால கல்யாணம் பண்ணலாம். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். அவ்வப்போது ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை ஆரோக்கியத்தில் வரலாம். ஆனால் எல்லாருக்கும் வரும் என்று சொல்ல முடியாது. கன்னிராசியில் இருக்கிற எல்லாருக்கும் வயிற்றுல ஆபரேஷன் ஆகுன்ற மாதிரிலாம் அர்த்தம் இல்லை. அப்படி நீங்க நினைச்சுக்காதீங்க. உங்களுடைய அடிப்படை ஜாதகத்திலே தசாபுக்தி நல்லா இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நேற்று பேசும்போது சொன்னேன், சில பேர்லாம் 45 வருஷம்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன், ஒருத்தர் நல்லா இருக்காரு, அவங்களுக்கு எல்லாம் என்ன தசா நடக்குது? அப்போ 50 இயர்ஸ் 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா லைஃப் ஓட்டுறவங்களாம் இருக்காங்க. அப்போ எப்படி அந்த மாதிரி இருக்குன்னா அது ஒரு பாயிண்ட் வர்றோம். அவங்களுக்கும் வருஷம் குரு பயிற்சி ஆகிட்டு தான் இருக்கு, நமக்கு தான் ஆகுது. ஆனா நம்ம ஒரு குரு பயிற்சி நம்மளுக்கு அப்படி ஷேக் பண்ணி விடுது. அதனால நீங்க இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்த வேண்டும். கன்னி ராசி அன்பர்கள் பழனி முருகனை வழிபட வேண்டும். பழனிக்கு போய் முருகனை கும்பிட்டு வாங்க. பழனி முருகனை வணங்கினால் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். வாழ்க்கையே பஞ்சாமிர்தம் போல் தித்திப்பாக இருக்கும். பழனிக்கு போட்டால் பழனி முருகனை வழிபடுங்கள். குச்சனூர் சனி பகவானை வழிபடுங்கள். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி, ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர், சென்னை 61. வணக்கம்.